எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள் இருக்கு. பிறந்த குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் அந்தந்த வயசுல ஏதோ ஒரு பிரச்சனைகள். பிறந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்ப்பாலுக்காக ஏங்கும், தாய்ப்பால் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி காத்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை. அதை விட வளர்ந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கிடைக்காதா அப்படிங்கிற பிரச்சனை. அதை விட வளர்ந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பேக் கிடைக்காதா, நல்ல ஜாமெட்ரி பாக்ஸ் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகளோட அளவு தான் வேற. சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை அவ்வளவுதானே தவிர எல்லாருக்கும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாவது கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும். இதுல சில பேர் வர்றாங்க, என்னன்னா அவங்க வீட்டு பிரச்சனையே அவங்களுக்கு பார்த்துக்க முடியாது, தீர்த்து வைக்க முடியாது. இதுல அடுத்த வீட்டுல எப்படா சத்தம் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனையில போய் மூக்க நுழைப்பாங்க. அவங்க வீட்டு பிரச்சனையை பேசுறதுக்கே 50 பேர் வேணும். ஆனா அதை வெளியவே காமிச்சுக்க மாட்டாங்க. அடுத்த வீட்டுல சின்னதா சத்தம் கேட்டுடுச்சு அப்படின்னாலும் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அப்படியும் சில பேர் இருக்காங்க. பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க பிரச்சனையை அவங்கவுங்க தீர்த்துப்பாங்க. உங்ககிட்ட கேட்கறாங்கன்னா மட்டும் சொல்யூஷன் கொடுங்க. இல்லை அப்படின்னா அதை அப்படியே விட்டுக்கோங்க. அவங்களே கிளியர் பண்ணிப்பாங்க. தேவையில்லாம அடுத்த வீட்டு பிரச்சனையில போய் மூக்க நுழைக்காதீங்க.